நியாயமா பார்த்தா உங்க பேரில் தான் கேஸ் போடணும். கவர்மெண்டே இந்த கேஸ் நடத்தும் தெரியுமா? ஆனா இது குடும்ப பிரச்சனைங்கிறதுனால நான் கேஸ் எதுவும் போடல. என்ன பண்ணணும்னு நீங்க முடிவெடுங்க. இந்த சாவில் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? அவளே போயிட்டா. இப்போ யாரை சந்தேகப்பட்டு என்ன சார் பண்ண போறோம்? சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. எங்க கழுத்து போடணும்னு சொல்லுங்க, நாங்க போடுறோம். இந்தாங்க, இதுல போடுங்க. போகும்போது அவ தனியா போகல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு கர்ப்பம்னு வந்திருக்கு. ஐயோ, கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். അല്ല ഹസ്ബൻഡ് എന്ന പേരില് അൻവർന്ന് കണ്ടേ. புள்ளதாச்சி பொம்பளையா? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு டெத்து வந்திருக்க வேணாமே. நான் வரேன் சார், வரேன் பாய். மூர்த்தி, நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு, நான் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் சார். சார், இந்த டெத்து பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை எல்லா ஆங்கிளும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். இது ஒரு சூசைடு தான், கன்ஃபார்ம். சரி சார், நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மச்சான், அவ கர்ப்பமா இருந்திருக்கா. நான் ஏன் அவன் மேல கேஸ் வேணான்னு எழுதி கொடுத்தேன்னு தெரியுங்களா? அவன் உள்ள போனா உயிர் தப்பிச்சிடுவான். அவனை துண்டு துண்டா வெட்டணும் மச்சான். எல்லாம் முடிஞ்சு போச்சு பாய். இந்த மூர்த்தி பழைய மாதிரி அனாதை ஆயிட்டோம் பாய். டே, அந்த அன்பர் அயோக்கிய பையனை உயிரோடவே விடக்கூடாது பாய். பொறுமையாடுறா, எல்லாத்துக்கும் நேரம் வரும், பார்த்துக்கலாம். அவனை கொஞ்சம் பார்த்துவாங்க, அவசரப்படுறேன். சரி பாய், வரேன். அண்ணே, டேய், அங்கே பாரு, அவன் மச்சான் உட்காந்துருக்கான். கூட இருக்கிறவங்களாம் ஒரு மார்க்கமாக இருக்கானுங்கடா. எனக்கு என்னமோ தப்பாக படுது. நீ என்னென்னு போய் விசாரி போ. டேய், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேணா ஆட்டோவில் போயிட்டுமா? இங்கே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மச்சான், நீங்கள் கிளம்புங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. சொன்னா கேளுங்க மச்சான், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. வாங்கடா. அன்பர் ஏரியா, இதுக்கு போனா முருகேசன் போறான்டா. ஏய், அவன் எப்படியா தப்பிச்சுவான். முதல்ல நம்ம இங்க தேசம். வாங்க 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 வாங்க, சீக்கிரம். டேய், பாத்ரூம் ஆளுங்க நம்ம ஏரியாவில் போட்டாங்கடா. அம்மா மேல சத்தியமா போட்டுருவானே. கிட்ட வராதே, கிட்ட வராதீங்க. கை ஒத்துருது. ஏய், பொருள் ஒழுங்கா போடுறா. போடுறா, இங்க போடுறா. போடுறா, போடு. ஏய்,
நல்லா தெரியுமா? நம்ம பாத்தியா? என்னையா? அவன் எங்க இருக்கடா? இவன் போன தாண்டா வெளியே போகணும். வெட்டுக்கடா. கேக்குறல கலியா என்னடா பண்றீங்க? ஏய் வெப்பன்ஸ் கீழ போடு. சொல்றல அசல் கமிஷனர் தான். யாரா நீங்க? ரவுடி பண்றீங்க? ஏய் இல்ல. ஏய் போடா. ஏய் சொல்றல. ஏய் பிளடி ராஸ்கல்ஸ். டேய் உன்னை எங்களாண்டா தேடிக்கிட்டு இருக்கிறது? இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மீனை பார்த்து பூனை மாதிரி உட்காந்துருக்கான். டேய் நான் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையா? வேலைக்கு போகாமல் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? முடியல பாஸ்கி. ஏன் என்னாச்சு? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. டேய் என்னடா பேசுற? ரத்தத்தை பார்த்தா தலை சுத்துது. கத்தியை கையில் எடுத்தும் கூட குத்த முடியல. அவனை பாரு இப்படி சளைக்காம வெட்டுறான். முதல்ல என் பயத்தை போக்கணும். டேய் முருகேசா, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. அம்மா உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. நீ வா, நீ வான்னு சொல்கிறேன். வா, கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு. டேய் சரக்கு ஓவராக அடிக்காதீங்கடா. முருகேசன் வேற அன்வர் ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்துட்டான். கண்டிப்பாக அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க. என்னடா அப்போ? தெரிஞ்சா போனா? தெரியாம தானே போனா? ஏதோ ஆத்திரத்தில் அவசரப்பட்டான். என்ன இப்போ? அன்வரும் அவன் ஆளுங்களும் கண்டிப்பாக அவனை தேடி நம்ம ஏரியாக்குள்ளே வருவானுங்க. கொஞ்சம் உஷாராக இருங்கடா. முருகேசா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. தனியாக எங்கேயும் போகாத. எங்கன்னா போகணுன்னா என்னை கூப்பிடு. சரி. നായി എന്നതാൻ വീരമരുന്നാലും ഏരിയ വിട്ട് ഏരിയ പോയി മറ്റു നായെല്ലാം ചുറ്റിയത്തുന്ന വാല് വായിക്ക് വന്നതാനാകണം.
தும்மினாலே ஒன்றுக்கு போகிறவன் பணத்துக்கு பாதுகாப்பாக போகிறான். போகக்கூடாத இடத்துக்கு போயாச்சுன்னாக்கு செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி இல்லை. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.